உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, ஆ, கொஞ்சம் சுடு தண்ணி கிடைக்குமா? இருப்பா எடுத்துட்டு வரேன். பெரியம்மா இருங்க. நீங்களே இப்பதான் டயர்டா வெளியில இருந்து வந்திருக்கீங்க. டேய், சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. மாயா, அவனுக்கு அடிபட்டு இருக்குல்ல. சரி இருக்கட்டும். அவனை பாத்துக்க என்ன ஆளா இல்ல. நீங்க வாங்க. சுடு தண்ணி தானே கேட்டேன். ஏய், அதான் உன் வைஃப் இருக்கால, அங்க கேளு. நீங்க வாங்க பெரியம்மா, போலாம். அம்மா, சாப்பாடு வேணும். பசிக்குதா? போய் உட்கார, நான் எடுத்துட்டு வரேன். போ. எனக்கு இல்லம்மா, அவருக்கு. யாரு? கதிருக்கா? ஆமா. டைமுக்கு சாப்பிட்டா தானே மாத்திரை எல்லாம் போட முடியும். நீ எடுத்துட்டு வந்து குடுமா. ஆம், எனக்கு இங்க வேலை இருக்குதானா? பாக்குறல. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பிளேட் எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போ. நானா? ஆமா, உன் புருஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு போனோம். என் தங்கம்ல, எடுத்துட்டு போ. வேலை இருக்குடா, அதோ எல்லாமே அங்கதான் இருக்கு, வச்சு எடுத்துட்டு போ. மாயாக்கா, நீ அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்கறியா? ஹலோ, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு வேற வேலை இல்லையா? அக்கா ப்ளீஸ்க்கா. பாருடா, அக்கானு சென்டிமெண்டா பேசி ஆஃப் பண்ண பாக்குறியா? உன் ஹஸ்பண்ட்க்கு நீ தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். போ, எடுத்துட்டு போ. பிரியமா, அங்க பாருங்க. பெரியமா, நான் சொன்னேன்ல, பாத்தீங்களா? அவங்கள தனியா விட்டா போதும்னு. ஆமா மாயா, தனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. சந்தோஷமா இருக்கு. என்ன பத்மா? அண்ணே, இந்த வீட்ல நடக்கிற அநியாயத்தை எல்லாம் பாத்தீங்களா? புரியுற மாதிரி சொல்லு, என்ன விஷயம்? அந்த கதிர் நல்லா நடிக்கிறானே. எல்லாருமா சேர்ந்து டிராமா பண்றாங்க. நீங்க தனா வாழ்க்கையில இருந்து அவனை விரட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அவன் சும்மா கட்டு போட்டுட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கானே. இல்ல, சிவா சொன்னானே, நிஜமா நல்லா அடிபட்டிருக்குன்னு. ஷோ அண்ணே, சின்னதா ஏதாவது அடிபட்டிருக்கலாம். ஆனா அவன் பெருசா கட்டு போட்டுட்டு வந்து தனாவோட மனசை மாத்துறதுக்காக ஏமாத்திட்டு இருக்கானே. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாத்த ஆரம்பிச்சிட்டானே. என்ன சொல்ற நீ? அண்ணே, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. வாங்கண்ணே, சீக்கிரம் வாங்க சொல்றேன். வாங்கண்ணே, வாங்க. வாங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே, பாருங்கண்ணே, தனாவை எப்படி மாத்திட்டு இருக்கான்னு பாருங்க. என்ன ஜானகி? இவர எங்க காணோம்? காலையிலேயே எங்க போனாருன்னு தெரியலையா அத்த? நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கலையே. ரகு உள்ள இல்ல? இல்ல அத்த, எல்லா இடத்துலயும் நான் பாத்துட்டேன். அவரு வீட்ல இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. நான் எந்திரிச்சதுல இருந்து இன்னும் பாக்கலையே ஜானகி. சிவா அண்ணி, சொல்லுங்க அண்ணி. உங்க அண்ணனை பாத்தியா? ஏதாவது வேலையா வெளிய போறேன்னு சொன்னாரா? இல்லையே அண்ணி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். அவர் எங்கேயும் இல்ல. அப்படியா? தங்கச்சி, அவர் என்ன சின்ன குழந்தையா? அவர் இங்கதான் இருப்பாரு. ஆனா வீடு முழுக்க தேடிட்டனே, அவர் எங்கேயும் இல்ல.
அப்போ பஞ்சாயத்துக்கு போயிருப்பாரோ என்னமோ. ஆம், இன்னைக்கு எதுவும் அப்படி இல்லையே மாமா. அப்படியே பஞ்சாயத்துக்கு போறதா இருந்தாலும் என்ன கூப்பிடாம போக மாட்டார்ல. ஆமால. என்னாச்சு பெரியம்மா? மாயா, அவர் எங்க போனாருன்னு தெரியல. யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் இல்ல. இன்னைக்கு ஏதாவது வேலையா போயிருப்பாரு. வந்துருவாரு பெரியம்மா, கவலைப்படாதீங்க. தனா, ம்? அப்பா எங்கேயாவது வெளியே போறதா உங்ககிட்ட சொன்னானா? இல்ல பாட்டி. இல்லையா? ஒருவேளை மரக்கடைக்கு ஏதாவது போயிருப்பாரோ என்னவோ. மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. சரிங்க மச்சான். டேய், மாமா, அண்ணன் வந்துட்டாரு பாருங்களேன். அத்த வந்துட்டாரு. அண்ணி, அண்ணன் வந்துட்டாரு. அண்ணா, வெளில போயிருந்தீங்களா? கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல. ஏன் ரகு, நீ எப்பவும் சொல்லாம எங்கேயும் போக மாட்ட. இப்ப என்ன சொல்லாம கொள்ளாம காலையில எங்கேயும் வெளியில போயிருக்க? அப்படி என்னப்பா வேலை? ஆமா, என்னது இது? சொல்றேம்மா. தனா, இங்க வாமா. என்னப்பா? இந்தாம்மா. என்னப்பா இது? இனிமே எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். இதுதான் இனிமே உன் ஆசை, கனவு, லட்சியம், உலகம் எல்லாமே. இந்தா. உன் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கலன்னு நீ கவலைப்படாதம்மா. அப்பா நான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட விளையாட்டை தொடர்ந்து விளையாடு. உனக்கு துணையா நான் உன் கூட இருப்பேன். கடவுள் உனக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. இந்த விளையாட்டை நீ நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த. சில தேவையில்லாத விஷயங்கள் நடந்ததுனாலதான் இத நீ பாதியிலேயே விடுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே உன் கவனம் வேற எதுலயுமே இருக்கக்கூடாது. 4 சவுத்துக்குள்ள நீ உட்கார்ந்திருக்கவும் வேண்டாம். நீ தினம் விளையாடு. நிறைய போட்டியில கலந்துக்கோ. எந்த ஊருக்கு வேணாலும் நீ போய் விளையாடு. உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சவங்க முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். இந்த அப்பாவுக்கும் நம்ம ஊருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஏதாவது பண்றியா? கண்டிப்பா பண்ணுவேன்ப்பா. உனக்கு இனி எல்லாமே இந்த விளையாட்டாதான் இருக்கணும். வேற யாரும் உனக்கு தேவையில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.